எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக நான் வந்து இவன் பூவானே சொல்கிறல ஒரு விஷயம் ஆர்டிஃபிஷியலாக வராது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். மணி வந்து பிரபுதேவாவில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட். நாங்கள் 2 பேர் வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணது ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோம். குரூப் டான்ஸராக இருந்தோம், ஒரே கண்டஸ்டண்ட்டாக இருந்தோம். ஸோ அவர் உங்களே அந்த ப்ரோவில் ஆடிருக்கோம், நானும் அதே ஷோவில் நானும் ஆடிருக்கேன். ஸோ 2 பேருமே வந்து மாமா மச்சான் பேசிக்கிறது தான். ஸோ நல்ல ஃப்ரெண்டு. நான் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் தான் பண்ண, மச்சான் வரையாடா அப்படின்னு, வரடா அப்படின்னு, அவ்வளோதான். அதுதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ அவன் கூப்பிட்டாலும் அதே போல தான் நான் இருப்பேன், நான் கூப்பிட்டாலும் அதே போல தான் இருப்போம். நாங்கள் சொல்லுவோம். ஸோ என்னன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள். லைக் பிரபுதேவா பண்ணும்போது மணி அதுக்கு முன்னாடி பேக்கப் டான்ஸ் ஆடி இருப்போம். அப்படி எல்லாருமே ரிசர்வ்டாக ஒரு மாதிரி அந்த ஃபோக்கஸ்டாக இருப்போம் அந்த டான்ஸ் மேலே, ஒர்க் பண்ணுற விஷயத்து மேலே. ஸோ பிரபுதேவா வந்தவுடனே மச்சான் அந்த கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அப்படியே போயிட்டு மீடியாவில் நிறைய பேரை பார்ப்போம். அவங்களுக்கு தெரியும் லைஃப்பில் நம்ம அப்படியே போகும்போது நிறைய பேரை பார்ப்போம், நிறைய பேருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பட் ஒரு 2 கால் தான் எனக்கு தெரிஞ்சு 10 இயர்ஸ் இருக்கும். இதுவரை 2 கால், ஒரு நிமிஷம் தான் பேசியிருக்கோம் 2 காலில். ஃபஸ்ட்டு வந்து சென்னை வந்ததுக்கப்புறம் நான் கிளாஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன், மச்சான் வான்னு கூப்பிட்டான், வர மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வர முடியல. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 10 இயர்ஸ் அப்புறம் இங்கே வந்து நம்பர் எப்படி எடுத்தான் இல்லை யார்கிட்ட எதுவுமே, பட் என்ன அவ்வளோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். பட் ஐ ஷுட் வெரி சாரி ஃபார் நான் அவனை ஃபாலோ பண்ணதில்லை உண்மையாக மனசு. பட் நான் இன்னைக்கு ரிக்ரெட் பண்ணுறேன். பிகாஸ் 10 வருஷம் கழிச்சு ஒருத்தர் நம்மளை கூப்பிடுறானே ஏன்னு தான் யோசிச்சேன் நான். லைக் எப்படி ஞாபகம் வச்சு கூப்பிட முடியும் அப்படின்னு யோசிச்சேன். எதுக்கு கூப்பிடுறானோ எனக்கு தெரியல. பட் அந்த 10 இயர்ஸ் பேசுறது இல்லை, மெசேஜில் இது பண்ணதில்லை. பட் உள்ள மனசில் இருக்கு. மணின்னு எனக்கு நல்லா தெரியும், கார்த்தி நல்லா தெரியும். அதுக்கிடையில எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் இருந்தது. போத் ஆர் டூயிங் ஹார்ட் ஒர்க் அட் த டைம். ஸோ நாங்கள் பட்ட கஷ்டம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் அது மட்டும்தான் ஞாபகம் இருந்துச்சு. ஸோ ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் இட். லைக் நான் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு வந்து என்னென்னா நிறைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய மெமரிஸாக ஓடிட்டு இருந்துச்சு. எனக்கு இது ஆனுவல் ஷோவை தாண்டி எனக்கு ஒரு நல்ல மெமரிஸ், ஆக்சுவலாக ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து அது கட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு கனெக்டடாக இருக்கணும். இன்னி 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் போனாலும் கண்டிப்பாக இவனுக்காக நான் கண்டிப்பாக வருவேன். ஸோ அந்த மூமெண்ட்டு தான். அவர் வந்து சொன்னார் 10 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி கூப்பிட்டா அப்படின்னு. நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன், அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டு. பட் ஆனால் 2 பேருக்குமே எங்கள் மைண்டில் இருக்குது, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எங்களோட ஃபோக்கஸில் நாங்கள் போயிட்டே இருக்கோம். பட் ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தோன்னா அந்த ஒரே கால் தான் பண்ணேன், அவன் அந்த ஒரு காலில் வரான். ஸோ அதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு. நாங்கள் வந்து 10 வருஷமாக பேசுகிறேன், அவர் இத்தனை வருஷம் பேசாமல் இத்தனை கூப்பிடுறேன் அப்படின்னு தான். பட் ஆனால் அந்த ஒரு காலுக்கே வந்திருக்கான். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். எனக்கும் ஒரு பயங்கரமான ரெஸ்பெக்ட் இருக்கு. ஏன்னா ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க், அவரோட ஹார்ட் ஒர்க் வந்து நாங்கள் 2 பேரும் ஒரே டைம்ல இருந்து வந்தது இல்லையா, நானும் இவனை பார்த்துட்டே இருந்திருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் எப்படி முன்னேற்கு வந்தார் அப்படின்றது எல்லாமே எங்களுக்கு இன்னும் அப்படியே முன்னாடி ஓடிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் குரூப் டான்ஸராக இருந்தோம். ஸோ மூஞ்சிலாம் பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த போலாம் ஆடி இருந்தோம். நிறையா கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம் அந்த ஸ்டேஜுக்கு. ஸோ அந்த ஆக்சுவலாக பேரண்ட்ஸுக்கு நான் ஒன்று சொல்லணும். ஐ ரியலி தேங்க்யூ ஃபார் உங்கள் கிட்டுக்கு நீங்கள் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு அகாடமியில் அனுப்பிச்சு கொடுக்குறீங்கல்ல. ரியலி தட் இஸ் வெரி குட் ஃபார். பிகாஸ் இப்போ இருக்கிற ரீல்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஃபேமாக இருக்கட்டும், அதில் கிடைக்கிற லைக்ஸாக இருக்கட்டும், ரிவ்யூவாக இருக்கட்டும், கமெண்ட்டாக இருக்கட்டும், 0% யூஸ்லெஸ். ஒரு அகாடமியில் கொடுக்குற டீச்சிங்கும் ரீல்ஸ்லேயும் ஃபேம்லேயும் வர டீச்சிங்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பிகாஸ் we have a lot of title, ஃபேம் இருந்துச்சு, டிவி இருந்துச்சு. பட் அதெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு கடைசியில் எங்களுக்கு எது நிற்குதுன்னா, நாங்கள் கஷ்டப்பட்டு ஒருத்தர் குரூப் மூலியமாகவோ இல்லை ஒரு இன்ஸ்பிரேஷன் மூலியமாகவோ கற்றுக்கிட்ட டான்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி எங்களுக்கு ஒரு டான்ஸ் அகாடமி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனலாக இருக்குது. ஸோ அஸ் அ டான்ஸராக ஒரு டான்ஸ் கிட்ட நீங்கள் அனுப்புகிறீங்கன்னா டேக் இட் அஸ் அ செகண்ட் ப்ரொஃபஷனல். ஸோ ஒரு எஜுகேஷன் போகிறீங்க, அத்லெட் போகிறீங்க, ஸ்போர்ட்ஸை எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி டான்ஸ் அகாடமி அனுப்பிச்சு அதையும் ஒரு ஈவெண்ட்டாக ப்ரொஃபஷ்னலாக அவங்க யூஸ் பண்ணல வேறு விஷயம். பட் ப்ரொஃபஷ்னலாக திங்க் பண்ணுறதுக்கு நாலேஜை கொடுங்க. நீங்கள் காட்டுற விஷயமோ இல்லை அவங்க பார்க்குற விஷயமோ ரீல்ஸில் ஃபேக்காக ஆகிட்டு அதை அவங்க பிலீவ் பண்ணி ஃபாலோ பண்ணுற மாதிரி இல்லாமல் ப்ராசஸ், கன்சிஸ்டன்சி
அது எல்லாமே அகாடமியில் வந்தால் தான் கிடைக்கும். அது இருந்தால் தான் அந்த குழந்தை நல்லபடியாக வளரும். ஃபவுண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் நேச்சுரலாக எல்லா டான்ஸ் ஃபார்மும் கற்றுக்கலாம். எல்லா டான்ஸ் ஃபார்மும் நல்ல டான்ஸ் ஃபார்ம். ஃபோக்காக இருக்கட்டும், வெஸ்டர்னாக இருக்கட்டும், ஃபியூஷன். நான்லாம் வந்து கோயில் திருவிழாவில் தான் ஆடி வந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு நல்ல ஒரு நடைமுறையான ஒரு விஷயம். ஸோ இங்கே நான் இப்போ இதுக்கு முன்னாடி ஆடின கிட்ஸை நான் பார்த்தேன். அதில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய டேலண்டட் கிட்ஸ் இருக்காங்க. ஸோ கிவ் அப் பண்ணாமல் போதும் டான்ஸ் ஆடினது வேறு எதாவது கற்றுக்கலான்னு விடாதீங்க. ஸோ ஒரு அகாடமி இருந்தால் நிறைய ட்ரைனர்ஸ் வருவாங்க, நிறைய ஃபார்ம் ஆஃப் டான்ஸ் தெரிஞ்சவங்க வருவாங்க, அவங்க கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை, மென்டலி அவங்க லைஃபுக்கு டான்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் அவங்க சப்போர்ட் கூட போட்டுருப்பாரு, டான்ஸ் இஸ் மை லைஃப் அப்படின்னு. அண்ட் இப்போ இந்த சர்க்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் தனியாக எடுத்து வச்சுட்டு நான் பார்த்துருக்கேன் லைஃப்பில். ஒருத்தருக்காக டிவி பார்ப்போம், ரவியோட அவங்களுக்காக நான் பார்த்துருக்கேன் சேனலில். ஸோ இங்கே கூட இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸோ அப்பப்போ நம்ம இவங்க நல்லா வரணுமே, இவங்களுக்காக நம்ம பார்க்குறோமே அப்படின்ற ஒரே மைண்ட் செட் இருக்கிறவங்க மட்டும்தான் இவன் இன்வைட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலாக வந்த எல்லாருமே நான் கூப்பிட்ட ஒரே வார்த்தைக்காக, என்னோட நட்புக்காக மதிச்சு வந்திருக்காங்க. ரொம்ப 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 தேங்க்யூ. அந்த வைப்பை நான் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் எல்லாமே அப்கமிங். கௌஷிக் என்னோட கிளாஸும் பார்த்துருக்கேன் நான் நிறையா. இப்போ தான் கேட்டேன், ஜொரத்தால் பண்ணி தான் பண்ணியா சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே அப்படி தான். ரவுஜி, நான் உங்களெல்லாம் ஆக்சுவலாக பிக்கஸ்ட் ஃபேன். ஆக்சுவலாக நான் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆடுறத ரொம்ப ரசித்து பார்ப்பேன். நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டு தான், நேரில் பார்க்கணும் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். பட் ஐ ரியலி என்ஜாய் யுவர் டான்ஸிங். அவங்க கூட இருக்கிறது ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் அங்கங்கே பார்த்துருப்போம், பட் இங்கேயும் ஒன்றா தான் உட்காந்துருக்கோம், பட் அங்கங்கே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலு. பட் எல்லாருமே நல்லா வரணும். ஐம் ரியலி ஹாப்பி. ஒரு நல்ல ஃபேமிலி ஷோ. ஏன்னா இந்த மாதிரி ஷோ நடக்கிறது இல்லை, ஓப்பனாக சொல்ல போனால் ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கிறது இல்லை. ஸோ ஏன்னா நிறைய பேசுகிறேன், ஏன்னா இன்னைக்கு தான் பார்க்குறேன், எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. டேக் யூர் டைம். 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். அதை என்ன பேசுறதுன்னு தெரியல. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ. அண்ட் இவரும் பார்த்தீங்கன்னா இவரும் நட்பு தான், ஃப்ரெண்டு. யோயோ வந்து ஆக்சுவலாக நான் ஷாக் ஆகிட்டேன், என்னடா இது ஆங்கர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. லைக் இவன் ஒரு வார்த்தை சொன்னால் நீங்கள் நோட் பண்ணிங்களா என்னன்னு தெரியல. நாங்கள்லாம் ஆடும்போது அந்த காலையில் ஒரு விஷயம் சொன்னால், நாங்கள் ஒரு இடத்துல தங்கி, தட் இஸ் 200% ட்ரூ. பிகாஸ் நான் இவன் சென்னையில் ஒரு டான்ஸ் ஸ்கூலில் பார்த்துருக்கேன், கோயம்புத்தூர் ஒரு ஃபங்க்ஷன் போனால் அங்கே ஒரு இங்கே நம்ம ஒர்க் பண்ணுற மச்சான் அப்படின்னு பார்த்துருக்கேன். சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு நான் டிவிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் பேட்டில் நடக்கும். அப்போ அந்த பேட்டலில் நானும் அரைகுறையாக பிரேக்கிங் தெரியும்ட்டு வந்து இவனும் அங்கே இருந்து தான் ஃபஸ்ட்டு சென்னையில். ஸோ அப்போ தெரியும். அதுக்கப்புறம் டிவி கனெக்ட் எல்லா டான்ஸஸ் பின்னாடியும் ஒன்று ஒரு மாதிரி தேடி அலைஞ்சு பார்த்தீங்கன்னா, லைக் எண்ட் ஆஃப் த டே அது கிடைக்கலன்னா கூட வி ஸோ ப்ரௌட், வி கெட் லாட் ஆஃப் லேர்ன். அந்த மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஐடியா கொடுத்து ஆங்கர்ன்ற விஷயம் சூஸ் பண்ணியிருக்காங்க. இடையில ஆக்சிடென்ட் அந்த மாதிரி. ஸோ அஸ் அ டான்ஸராக வர்றது ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டம். பட் அது லைஃப்பில் என்ன டீச் பண்ணோன்னா, மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் டீச் பண்ணோம். எது இருந்தாலும் இல்லைன்னாலும் பார்த்துக்கலாம் போ அப்படின்ற ஒரு விஷயம் டீச் பண்ணோம். ரெண்டாவது கான்ஃபிடென்ட் டீச் பண்ணோம். மூணாவது லைக் உங்கள் பையன் அஸ் அ டான்ஸராக இருந்தான் அப்படின்னா, ஃபவுண்டேஷனோட டான்ஸராக இருந்தானா, ஒரு காலேஜில் 10 பேர் தெரிஞ்சாங்கன்னா அந்த 10 பேரில் உங்கள் பையன் ஒருத்தனாக இருப்பான். அவன் நடக்கிறதுலேருந்து, பேசுறதுலேருந்து, ஆட்டிடியூட்லேருந்து, போல்ட்னஸ்லேருந்து. ஸோ சைக்காலஜிக்கலாக நிறைய விஷயம் இருக்குது டான்ஸில். அதை முறைப்படி கற்றுக்கணுன்றது அகாடமி இருக்குது. அந்த அகாடமி ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இது மாதிரி நிறைய நடக்கணும். நீங்கள் பேரண்ட்ஸ் அஸ் அ பேரண்ட்டாக நிறைய சப்போர்ட் பண்ணணும். இது வந்து பயங்கரமான மோட்டிவேஷன். அவங்களுக்கு ஸ்டேஜில் ஆடுறது, நல்லா ஆடுறாங்க, நல்லா இல்லை, அது இல்லாமல் எல்லாருமே உங்களுக்கு தெரியும் கிட்ஸை எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க, அதுக்கு மேலே ஒரு கிட்ஸ் எப்படி பண்ணுறாங்க, இப்போ ஆடிட்டு போனவங்க எப்படி பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு 3 பேர் வேறு லெவல் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஸோ தே ஷோட் அப். கிட்ஸுக்கு என்ன எடுக்கிறோம், அடுத்த ஏஜுக்கு என்ன எடுக்கிறோம், இது ப்ரொஃபஷனலாக என்ன பண்ண முடியும், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத ஷோட் அப் பண்ணுறாங்க. ஸோ அந்த லைன் அப்பில் நீங்கள் பார்க்கணும். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச்.